ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லா குழந்தைங்களுக்குமே ஸ்வீட் கார்னுங்கிறது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் வச்சு 2 விதமான ஸ்நாக் ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ஸ்நாக் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்வீட் கார்னோட கவரை நல்லா இது போல் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கணும். நிறைய பேர்த்துக்கு ஸ்வீட் கார்ன் எப்படி வேக வைக்கிறதுன்னு தெரியல. இது ரொம்ப சிம்பிள். இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோன்னாவே ரெடி ஆகிடும். ஆற வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு அப்படியே கூட கொடுக்கலாம். ஸ்வீட் கார்ன் பாருங்கள், நான் 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. இது இப்போ ரிமூவ் பண்ணலாம். நான் இது போல் ரிமூவ் பண்ணுற மாதிரி ரிமூவ் பண்ணலாம். ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கார்னுமே பார்த்திங்கன்னா பிஞ்சு பிஞ்சு வந்துடும். அதனால் ஒரே ஒரு லைனை மட்டும் கத்தி வச்சு இது போல் நிமிட்டு விட்டோம் அப்படின்னா அந்த ஒரே ஒரு லைன் மட்டும் நீட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நான் உதுத்துறது போல் உதுத்தணும் அப்படின்னா ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் கூட பிய்யாமல் நல்லா முழுசாக நல்ல ஜூஸியாக அப்படியே கலந்து வந்துடும். நமக்கும் நல்ல சுலபமாகவும் உடிச்சிட முடியும். எல்லா ஸ்வீட் கார்னுமே நான் இது போல் உதுத்தி எடுத்து வச்சுருக்கேன். பாதி எடுத்து ஒரு விதமான ஸ்நாக் பண்ணிடுவோம். இது எல்லாருமே கடையில் போய் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது தான். அங்கே அதிகம் விலை கொடுப்போம், இங்கே ரொம்ப மலிவான விலையிலே செஞ்சிடலாம். பாதி கார்னை ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். பாதி தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம். இது நல்ல ஒரு வாசனையும் ஃப்ளேவரும் கொடுக்கும். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், பாதியை விட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். உங்களுக்கு புளிப்புத்தன்மை எப்படி பிடிக்குங்கிறத பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி தான் காரமும். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டோம்னா அவ்வளோதான், நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்கு வெளியில் எல்லா பக்கமுமே நமக்கு கிடைக்கும். சின்ன யூஸ் அண்ட் த்ரோ கப்பே 30 ருபீஸ் சொல்லுவாங்க. இங்கே நம்ம பாருங்கள், 20 ரூபாய்க்கு வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இதை இப்போது சின்ன சின்ன கப்பில் போட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த பாதி உதுத்தி வச்சுருக்கிற ஸ்வீட் கார்னை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 1க்கு 2ஆக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வேறொரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருவோம். இது போல் அரைச்சிட்டு வாங்க, பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம். இதில் மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு, நான் 2 நார்மல் சைஸ் உருளைக்கிழங்கு தான் சேர்த்திருக்கேன். ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறத போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூனோட குறைவாக ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்திக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட சிக்கன் மசாலா கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கசூரி மீத்தி, இது நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா மர்ஜ் ஆகிறதுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் உங்ககிட்ட இல்லைன்னா மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா மர்ஜ் பண்ணுறதுக்காக தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று போல் வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா ஒன்று கூடி வந்த உடனே கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கட்லெட் எந்த அளவுக்கு சைஸில் போடுறோமோ அந்த அளவுக்கு ஸ்வீட் கார்னை எடுத்து நல்லா கையில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். ஆரம்பத்தில் இது போல் நல்லா ரோலில் வச்சுட்டு
2 உள்ளங்கையில் வச்சு நல்லா பால் போல் பிடிச்சி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா ஓரங்கள் எல்லாமே நல்லா தட்டி விட்டுட்டு வீலை ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடையில் கிடைக்கிறது போலவே கட்லெட் ஷேப் கிடைக்கும். கடையிலெல்லாம் வீல் மாதிரி தான் கட்லெட் கிடைக்கும் பாருங்கள். கரெக்டான ஷேப்பில் வந்திருக்கு. இது போல் இருக்கிற எல்லா மாவுலேயுமே நான் கட்லெட் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த கட்லெட்டை கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். அதில் கட்லெட்டை டிப் பண்ணி எடுத்துட்டு கட்லெட் கொலகொலன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அதுக்காக வேண்டி ரவாவை கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக தான் நான் ரவா யூஸ் பண்ணியிருக்கேன். ரவாக்கு பதிலாக நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் என்ன வேலை செய்யுமோ அதே தான் ரவாவும் பண்ணும். கட்லெட் எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் கூடி ஒட்ட வச்சுக்கும், நல்லா திக்காகவும் கொடுக்கும், மாய்ஸ்சரைசரை அப்சார்ப் பண்ணிக்கும். அதனால் ரவா யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஹெல்த்தியாக செய்ய போகிறதுனால நான் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். கடாயில் நான் 4 கட்லெட் அளவுக்கு போட்டுட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கட்லெட் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். இந்த ப்ராசஸை 4லேருந்து 5 முறை செய்யணும். அப்போ தான் 2 பக்கமும் நல்லா முருகல் போல் நல்லா வரும். உள்ளே நம்ம வச்சுருக்கிற ஸ்டஃபிங் ஏற்கனவே வேக வச்சு தான் வச்சுருக்கோம். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டித்தன்மை கொடுத்து நல்லா ஒன்று போல் பிடிச்சி நிற்கணும். அதுக்கு இது நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்தது போல் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் கட்லெட்டும் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஸ்வீட் கார்ன் 2 விதமாக ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்துட்டோம். நீங்களும் இது போலவே ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். பை.